இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது சைலண்ட் தமிழா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லெஃப்ட் சைடுல ஸ்க்ரீன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி எப்படி அனிமேட்டட் டெக்ஸ்ட் உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 6:00 பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்லோட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே நான் வந்து ரேண்டமாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. நம்ம எடிட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸோ நம்ம எடிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக வீடியோஸ் போடலாம் அப்படின்றது இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே ஒரு வேறு டேரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம ஏர்னிங் ஆப்ஸ் சும்மா அப்படி இப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டெக் சேனலாக அப்படியே ஃபுல் டெக் சேனலாக அப்படியே மாறப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு அன்பாக்சிங் வீடியோ அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவை. உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதை நம்பி இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து தொடர்ந்து கன்டினியூ பண்ணுவோம். ஆனால் ரேண்டமாக தான் நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா இவன் வீடியோ போடலையே, இன்றைக்கி டெய்லி போடுவேன், இன்றைக்கி போடல, ஸோ யூடியூப் சேனலை வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நான் ரேண்டமாக தான் இதுக்கு மேலே வீடியோஸ் போடுவேன். ஸோ எடிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டரில் பண்ணலாம், லேப்டாப்பில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. அந்த மாதிரி லேப்டாப்பில் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ தம்ப்நெயில்லாம் இன்னும் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு உங்களோட எனக்கு சப்போர்ட் வேணும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃப்ளோ அப்படின்ற அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு யூடியூப் சேனல் இருந்தால் பார்த்தேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ போடுறலான்னு போட்டாச்சு. இந்த அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்க அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அனிமேஷன் தான். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு தேர்டாக இருக்கிற அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களை எடிட் பண்ணி காணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிவியூ வரும். சரி, ஓகே, நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா கீழே சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்ற கீழே டி அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளோட சேனல் ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கலாம், எஸ்டி அப்படின்றத வச்சுக்கலாம். அதுக்கு கீழே ட்ரெண்டி அப்படின்ற இருக்கிற இடத்துல நம்ம சைலண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் போன சேனல் நேம் சொல்லிட்டேன். அதுக்கு கீழே ட்ரோகோகிராஃபி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம தமிழா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சைலண்ட் தமிழா எஸ்டி அப்படின்றது வந்தாச்சு. அந்த எஸ்டியோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் எலமெண்ட்ரி கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம், வேணும்னா பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படியே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் டைனமிக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைனமிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் கலரும் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சமான கலர், ரெட் கலரா, க்ரீனா, ப்ளூவா, என்ன வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பிடிச்ச கலராக வச்சுக்கோங்க. இப்போ சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு பிளாக்கே வச்சுக்கிறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு பிளாக்லேயே ப்ளைனாக இருக்கணும் அப்படின்னா சாலிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரீன் இல்லை ப்ளூ இந்த 2 கலர் தான் சூஸ் பண்ணணும். எதுக்கு நான் இந்த க்ரீன், ப்ளூ 2 கலர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்று க்ரீன் இல்லைனா ப்ளூ 2ல் உங்கள் விருப்பம் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எக்கச்சக்க பேக்ரவுண்ட் இருக்குது. அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இமேஜ், வீடியோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ப்ரிவியூ பார்த்துடலாம். எஸ்டி சைலண்ட் தமிழா அப்படின்னு வந்துருச்சு. வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பர்மிஷன் கேட்கும், அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஹை குவாலிட்டியில் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஹை குவாலிட்டியில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 1080 பிக்சலில் வந்து நம்ம பண்ணிக்குவோம். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் லோ குவாலிட்டியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெண்டர் வந்து டக்குன்னு ஆயிடும். ஸோ ஹை குவாலிட்டியில் பண்ணால் கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் க்ரீன், ப்ளூ சூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன், ப்ளூ சூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மற்ற கலர் இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணால் அதில் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் உங்களை வந்து க்ரீன், ப்ளூ அது 2ல் எது ஒன்று யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போது ரெண்டர் ஆயிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன், ப்ளூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். க்ரீன், ப்ளூ இது 2ல் உங்கள் விருப்பம் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு. ரெண்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் வீடியோ அப்படின்னு கொடுத்து நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துருவோம். எப்படி இருக்குன்றத பார்க்கணும் இல்லையா? ஸோ வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம்.
வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எஸ்டி சைலண்ட் தமிழா அப்படின்னு வந்திருக்கு. வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். நிஜமாலுமே வேறு லெவலாக இருக்குது. சரி ஓகே. இது எப்படி நம்ம வீடியோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க. ஸோ அதுக்காகவும் ஒரு வீடியோ போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட எடிட்டிங் பண்ண போகிற வீடியோ வந்து போட்டுக்கங்க. நான் இப்போ சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்ப்நெயிலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ தம்ப்நெயில செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. இது பிடிச்ச அளவுக்கு நம்ம வேணுன்ற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அப்புறம் மீடியா அப்படின்னு கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா கீழே வந்தீங்கன்னா குரோம் கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குரோம் கீ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன், ப்ளூ இதில் சூஸ் பண்ணால் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் இல்லை ப்ளூ சூஸ் பண்ணேன். இப்போது நான் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வச்சு காமிக்கிறேன். அந்த மொபைல் மேலே வச்சு காமிக்கிறேன். இது வந்து ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சைலண்ட் தமிழா அப்படின்ற மாதிரி வந்துச்சு டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ வச்சுக்கலாம். டைட்டிலாக கூட வைக்கலாம். என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஸோ உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்றது கொடுத்துருங்க. ஏன்னா ஓப்பன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கட் ஆச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ ஃபேடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களோட யூடியூப் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் போய் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க நண்பா. நாளைக்கு நான் உங்களை சந்திக்க முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே ரேண்டம் வீடியோஸ் தான் போட போகிறேன். ஸோ பொறுமையாக எடிட் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு லேப்டாப்பில் எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே ஒரு அன்பாக்சிங் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. நாளைக்கு நான் உங்களை புது வீடியோவில் புது கண்டென்ட்ல சந்திக்கிறேன் நண்பா. பாய்.